இன்றைக்கி நம்ம தமிழ் எழுத்தில் ஊ தாங்க செய்ய போகிறோம் சரிங்களா. அதுவும் இந்த ஊ செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. எப்பா சாமி முடியலடா அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஊஸ் போட்டுட்டு மேலே ஒரு லா கொண்டு வருவோம் பார்த்திங்களா, அந்த லா செய்கிறது தாங்க இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இந்த வீடியோவில் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சுங்க. அது என்னன்றதை நீங்கள் வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம எப்பவுமே சிம்பிளாக ஒரு ஊ போடுவோம் பார்த்திங்களா, அதே போலவே ஊ போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம பின்பக்கமாக இது போல் வளைச்சி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயரை திரும்பவும் நம்ம மேலே லா போடுவோம் பார்த்தீங்களா, அந்த லா போடுறதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே போலவே மேலே ரவுண்ட் ஷேப்பில் வந்து வளைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு வளைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இது போல் தான் இருக்கும் சரிங்களா. இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம கீழே சென்டரில் ஒரு கோடு வரும் பார்த்திங்களா, அந்த கோடு வந்து போட்டுக்கலாம் சரிங்களா. கீழே இது போல் லைட்டாக வளைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா நமக்கு இப்படி இருக்கும். இதையே நம்ம திரும்ப மேலேயும் மடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே போலவே திரும்ப மேல் பக்கமாக பார்த்து வயரை எடுத்து விடுங்க. வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாதி இதுக்கு வயர் வந்து பத்தலைங்க சரிங்களா. சரி நம்ம இன்னொரு ஊ வந்து ட்ரை பண்ணலாமேன்னு இன்னொரு ஊ வந்து எடுத்து செஞ்சிட்ருக்குங்க. பட் ஆனால் வீடியோ வந்து ரெக்கார்டே ஆகலைங்க. ரெக்கார்ட் ஆகாமலே நான் பாட்டுக்கு செஞ்சிட்ருக்கேன். அதுதாங்க இன்றைக்கி ஒரு தரமான சம்பவமாகி போச்சு சரிங்களா. நம்ம சென்ட்ரு கோடுக்கு வந்து கீழேருந்து திரும்ப மேல் பக்கமாக மடித்து எடுத்தோமுங்களா, திரும்ப அதே இதை சைடில் கொண்டு வந்துட்டு திரும்ப கீழ் பக்கமாக பார்த்து இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லா வந்து கிடச்சிடுங்க. இந்த இமேஜை ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜாக வச்சு செய்யுங்க, கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். அப்படியும் வரலை உங்களுக்கு அப்படின்னா சொல்லுங்கள், நான் திரும்பவும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க.